எப்பா 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 என்னடா இது ஒரு சின்ன ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி பிஆரை பற்றி அவர் கேட்குறாரு. அந்த பிஆர் விஷயத்தில் என்னென்னமோ விஷயம் வந்து எவ்வளோ கண்டென்ட்டு இப்போ தான் ஒரு வழியாக வந்து ஆஞ்சு ஓஞ்சிருக்காங்க எல்லாம். இதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா நம்ம என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பேசணும். அதுக்கு முன்னாடி 2 ப்ரோமோ வந்துச்சு. ஏன்னா இந்த ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டியே கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 9 மணிக்கு ஆரம்பித்து இப்போ வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தைகள் போயிட்டு தான் இருக்கு. ஓஞ்ச பாடு இல்லை. ஒரு பக்கம் பார்வதிக்கும் கமருதனுக்கும் நம்ம நேற்றே நான் சொல்லியிருந்தேன், பயங்கரமான ஒரு சண்டை. கானா மீனத்துக்கும் சுபிக்ஷாவுக்கும் ஒரு சண்டை, அண்டு திவ்யாவுக்கும் கமருதனுக்குமே ஒரு வாக்குவாதம். எல்லாருக்குள்ளேயும் வந்து நிறைய விதமான கான்வர்சேஷன் போச்சு. முதல்ல ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ப்ரோமோவை பற்றி பேசிடுவோம். இந்த ப்ரோமோ வந்து நேற்று நம்ம வந்து 2 விஷயம் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஒன்று, ஹால் ஹவுஸ் நாமினேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அப்படி ஒரு அப்டேட்டு. இல்லைனா இந்த டாப் 5 கண்டஸ்டண்டாக சொல்லக்கூடிய அந்த 5 பேர் மட்டுமே நாமினேட் செய்யப்பட்டிருக்கார்கள், அது ஒரு கண்டென்ட்டு. இது 2ல் எது நடக்குதுன்னு தெரியல, நமக்கு நாளைக்கு தான் தெரியும். நம்ம முன்னாடியே ஒரு வீடியோவில் பேசிடணும். ஆனால் இப்போ வந்து 2 ப்ரோமோவை பார்க்கும் பொழுது எல்லாருமே நாமினேட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதில் நீங்கள் குறிப்பாக ஃபர்ஸ்ட் ப்ரோமோ எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே திவ்யாவுக்கும் விக்ரமுக்கும் பயங்கரமான ஒரு கிளாஷ் நேற்றுலேருந்து. விக்கல்ஸ் வந்து திவ்யா கிட்ட ஒரு பிளான்டு ஃபைட்டுக்காக அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார். அது ஏற்கனவே வந்து அவர் பேசி வச்சிட்டாரு. சுபிக்ஷா, அப்புறமா கனி, சபரி, இவங்க 4 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது கிளியராக அவர் சொல்கிறாரு, திவ்யா வந்து ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி பேசி பேர் வாங்கிட்டு போயிடுறாங்க, இனிமேல் அதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. இனிமேல் நம்ம ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம வந்து திவ்யாவை பேச விடக்கூடாது. ஸோ திவ்யாவை அடிக்கணும், டார்கெட் பண்ணி இறக்கணும் அப்படிங்கிறது விக்கல்ஸ்னுடைய ஒரு பிளான். காலையில் அந்த பிஆர் பற்றின விஷயங்கள் போச்சு, அதை பற்றி நம்ம பேசணும், அடுத்த வீடியோவில் பேசுவோம். சரிங்களா? எல்லாத்தையுமே பேசுவோம். முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஒவ்வொரு வீடியோவில் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த ஓப்பன் நாமினேஷனில் ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் விக்கல்ஸை தான் காட்டுறாங்க. விக்கல்ஸ் வந்து திவ்யாவை நாமினேட் பண்ணுறார். இப்போது யாரை வேணாலும் நாமினேஷன் பண்ணலாம், அது அவங்களுடைய சுய விருப்பம். அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. இந்த கேமில் நாமினேட் அப்படிங்கிறது எல்லாரும் பண்ணணும், அப்போ தான் கேம் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும். கரெக்டுங்களா? அப்படி நீங்கள் நாமினேட் பண்ணும்பொழுது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வக்ரம் எந்த அளவுக்கு வேலை செய்யுது, ஒருத்தவங்களை என்ன மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் அவங்கள தாக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். விக்கல்ஸ் வந்து நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப யதார்த்தமான ஒரு நபர், நேச்சுரலான ஒரு ஆள், நான் வந்து யாரையுமே காயப்படுத்த மாட்டேன், நான் யாரையுமே வந்து டார்கெட் பண்ண மாட்டேன், எனக்குள்ள வன்மமே கிடையாது, எனக்குள்ள வக்கரமே இல்லை. வக்கரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்வதி பயன்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் விக்ரம் வந்து அரோரா மாதிரி தான் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தாப்புல. ஒன்ஸ் அந்த மேனேஜர் டாஸ்க் முடிஞ்சிட்ட பிறகு, அந்த ஹோட்டல் டாஸ்க் முடிஞ்சிட்ட பிறகு தான் நான் ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுக்குறேன்னு சொல்லி சேவெல்லாம் பண்ணிவிட்டு நான் இனிமேல் எல்லாரையும் மார்க் பண்ணுவேன், நான் இனிமேல் எல்லாரையும் புள்ளி பண்ணுவேன், அப்படி இருந்து தான் பார்ப்போமே, என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போமே, மக்கள் என்னதான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சேஞ்ச் பண்ணாப்புல. அதுக்கப்புறம் அவர் இந்த வீட்டுக்குள்ளே சர்வே ஆகிறாரு, ஓட்டு போடுறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட விக்ரம், ஓகே இப்போ நம்ம போகிற பாதை தான் சரி அப்படின்னு வந்து அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. நாமினேஷன் இன்னைக்கு அவர் திவ்யாவை தான் செய்கிறாரு. செய்யும் பொழுது என்னென்ன வார்த்தைகள் அவர் பயன்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து நீங்கள் ஒரு ஃப்ராடு அப்படின்றாப்புல. நீங்கள் வந்து அடுத்தவங்களோட ஒப்பீனியன் கேட்காம என்னமோ சொல்லிட்டு கடைசியில் ஃப்ராடு. இந்த ஃப்ராட் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? இதே வார்த்தையை விக்கல்ஸை நேற்று நீங்கள் வந்து நடிக்காதீங்க, ட்ராமா பண்ணாதீங்கன்னு சொல்லும் பொழுது அந்த மனுஷன் அப்படிலாம் போனாப்புல, நான் நடிக்கலைங்க, இது உண்மையான இதான் விக்கல்ஸ்க்கு வந்தால் தான் உண்மையான எமோஷனா, விக்கல்ஸ்க்கு வந்தால் தான் உண்மையான ஃபீலிங்கா? எனக்கு புரியலையே. ஃப்ராடுன்னு ஒருத்தவங்களை எப்படி நீங்கள் வந்து சொல்கிறீங்க? சரி, ஓகே, அது மட்டும்தான் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து ஈகோ சென்ட்ரிக் மேனியாக். இது நம்ம ரொம்ப எலைட்டான ஒரு பர்சன், நம்ம நல்லா படிச்சிருக்கோம், நமக்கு ஆங்கிலம் நல்லா புலமை இருக்குது, நமக்கு ஆங்கிலத்தில் பல வார்த்தைகள் தெரியும் அப்படிங்கிறதுனால ஒருத்தவங்களை டார்கெட் பண்ணி ஃப்ராடு, ஈகோ சென்ட்ரிக் மேனியாக்கு. அடுத்து பாருங்கள், கோலை, தன்னை நோக்கி ஒரு விமர்சனம் வைக்கும் பொழுது அதை கேட்க தைரியம் இல்லாத கோலை. அடுத்து, இத்தனை நாளாக இந்த வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் இந்த மாதிரி செயல்கள்லாம் செஞ்சுட்டு நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே சர்வே ஆகிறது வந்து அயோக்கியத்தனம் அப்படின்றாப்புல. விக்கல்ஸ்
இந்த வீட்டுக்குள்ளே சர்வை ஆகுறதும் ஆகாமல் வெளியில் போகிறதும் மக்கள்கிட்ட இருக்குது. மக்கள் தான் ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டுக்கும் ஓட் பண்ணுறாங்க. இன்னொன்று, சில கண்டஸ்டன்ட், முக்கியமாக உங்கள் தொங்காச்சி இருக்காங்களே சுபிக்ஷாவை பிளான் பண்ணி சேனல் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. இல்லைனா சுபிக்ஷா என்றைக்கோ வெளியில் போயிருக்க வேண்டிய ஆள். இந்த வாரம் கூட சுத்தமாக ஓட்டே இல்லாத ஒரு கண்டஸ்டன்ட் வந்து சுபிக்ஷா. சேனல் ஏதோ புண்ணியம் பண்ணி ஏதோ பாவம் பார்த்து அந்த பொண்ணை காப்பாற்றி டிசர்விங் கண்டஸ்டன்ட் கனியை வெளில அனுப்பியிருக்காங்க. நீங்கள் உட்காந்து தேம்பி அழுதிங்க தெரியுமா? இவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு, டிசர்விங் கண்டஸ்டன்ட் வந்து கனி, அன்டிசர்விங் கண்டஸ்டன்ட் வந்து இவர் திவ்யா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காப்புல. இத்தனை நாள் பார்வதினாரு, இன்னைக்கு வந்து அது வந்து திவ்யாவாக மாறி இருக்கு. உங்களுக்கு வந்து ஒருத்தர் மேலே வந்து வன்மம் இருக்கிறதோ, இந்த வீட்டுக்குள்ளே எல்லாருக்கும் எல்லார் மீதும் வன்மம் இருக்குது. யாருக்கும் வன்மம் இல்லாமல் கிடையாது. எல்லாருக்கும் கோபம் இருக்குது, எல்லாருக்கும் காழ்ப்புணர்ச்சி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம எங்கே வந்து நம்ம பெரிய ஆளாக இருக்கிறோம் அப்படின்றது வந்து நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள் இருக்குது. என்னதான் திவ்யா வந்து நிறையா தப்பு பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து அவங்க விட்டது கிடையாது யாருக்கிட்டையுமே. எவ்வளோ பெரிய ஃபைட் வந்தாலும் இந்த வீட்டுக்குள்ளே வார்த்தை விடாமல் பேசுறது, கருத்தை எடுத்து வைக்கிறது வந்து ஒன்று அரோரா, இன்னொன்று திவ்யா, சுபிக்ஷா. சரிங்களா? இவங்களாம் இது வரைக்கும் வார்த்தைகள் விட்டதே கிடையாது. ஆனால் விக்கல்ஸ் வந்து ஒரு நல்லவர், ஒரு நாளும் தெரிஞ்சவர், ரொம்ப சாஃப்ட் சென்ட்ரிக்கான ஒரு பர்சன் அப்படின்னு தன்னை காட்டிக்கிட்டு குத்துறாரு பாருங்கள் வார்த்தையில். ஃப்ராடு, ஈகோ சென்ட்ரிக் மேனியாக்கு, கோலை, அயோக்கியத்தனம். ஒருத்தரை எந்த அளவுக்கு டீப்பாக போய் வினோத்துக்கிட்டையும் அந்த வேலையை பண்ணாப்பல, நான் அதை அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். எந்த அளவுக்கு ஒருத்தவங்களை டீப்பாக போய் ஹர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டீப்பாக போயிட்டு அவர் வந்து ஹர்ட் பண்ணுறாரு. அவங்க கடைசியில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறத வந்து காட்டுறாங்க. நீங்கள் திவ்யாவை எக்ஸ்போஸ் பண்ணலாம், திவ்யா உங்களை எக்ஸ்போஸ் பண்ணலாம், இந்த கேமாக தான். ஆனால் இறங்கி ஒருத்தவங்களை வந்து நான் பேசி வார்த்தைகளை விடுவேன் அப்படி அந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஏற்கனவே அந்த வீட்டுக்குள்ளே பல ட்ராமாஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்று தான் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அதுலேருந்து வெளியில் வந்து இப்போ எல்லாரும் இயல்பாக அவங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கிற நேரத்தில் விக்கல்ஸ் வந்து இந்த மாதிரியான அதாவது இதுதான் பேகேஜை கேரி பண்ணுறது. இதுக்கு பேர் தான் வன்மம். வன்மத்தில் நீங்கள் இவ்வளோ வார்த்தைகளை விட்டுட்டீங்க, சரி ஓகே. நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி அவங்கள வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்? ஸோ விக்ரம் வந்து ஆக்சுவலாக இந்த நாமினேஷன் ப்ராசஸில் அவருடைய ரியல் ஃபேஸ் தெரியுது. அவர் ஒருத்தரை டார்கெட் பண்ணார்னா என்ன மாதிரியான ஆளாக அவர் மாறுவார். இப்போ பார்வதி நம்ம சொல்கிறோம் இல்லையா, பார்வதியோட மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு விக்கல்ஸ். பார்வதி கூட கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்திட்டு போயிடுவாங்க பின்னாடி. மூஞ்சிக்கு நேராக யாருமே வந்து ஃப்ராடு, 420 ஃப்ராடுனா என்ன லிட்டரலாக 420 ஃப்ராடு, மேனியாக்குலாம் இவர் எப்படி ஒருத்தவங்களை பேசுகிறாருன்னு எனக்கு புரியல. கோலைன்றாரு, அயோக்கியத்தனம்ன்றாரு. நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது காரணமும் மக்கள் தான். அப்போ ஓட்டு போடுற மக்களை நீங்கள் அயோக்கியர்கள்னு சொல்கிறீங்களா? இது ஒரு பக்கம் முதல் ப்ரோமோ. ரெண்டாவது ப்ரோமோவில் நாமினேஷன் யாரெல்லாம் ஆகுறாங்கன்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த வாரம் வந்து நாமினேட் செய்யப்பட போகிற நபர்கள் எல்லாரும் வீட்டு தலையே கிடையாது இந்த வாரம். ஆனாவுனா இந்த ஆள் அழுதுறான், இந்த விக்கல்ஸ் வந்து ஆனாவுனா அழுதுறான், ஆனாவுனா மன்னிப்பு கேட்டுறான். எனக்கு புரியவே இல்லை. அது மட்டும்தான் எனக்கு புரிய மாட்டேது. இவனுக்குன்னா எமோஷன் எல்லாமே வருது, மற்றவங்களுக்குலாம் அந்த எமோஷன் இல்லை. சுபிக்ஷா வந்து கானா வினோத் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருங்க. அந்த வார்த்தை சொன்னதுக்கு இவன் வந்து கானா வினோத்தை வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறான்னா, அதாவது சுபிக்ஷாவை கூடயே வச்சுக்கிட்டு சுபிக்ஷாவுடைய ஓட்டும் நமக்கு வரும், அந்த மீனவ மக்களுடைய ஓட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு அடுத்தவங்களை எமோஷ்னலாக யூஸ் பண்ணி கேம் விளையாடக்கூடிய ஒரு பர்சன் தான் விக்கல்ஸ். அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு விக்கல்ஸ் டீம் இருக்குது. இவனுக்கு எவ்வளோ பேர் 420 யார் விக்கல்ஸ் டீமு அடுத்த வீடியோவில் நம்ம பேசுவோம். ஸோ நாமினேஷன் ப்ராசஸ் இன்னும் நடக்கலை, இதுக்கப்புறம் தான் நடக்கும் போது. ரெண்டாவது ப்ரோமோவில் நீங்கள் கிளியராக பார்க்க முடியும், பார்வதி நாமினேட் செய்யப்படுறாங்க. பார்வதிக்கும் கமருதனுக்கும் பயங்கரமான கிளாஷ் ஒன்று போய்கிட்டு இருக்கு. அதன் காரணமாகவே மாறி மாறி வந்து நாமினேஷன் நடக்குது. இந்த காலையிலே வந்து அந்த பேட் டச் மேட்டரை வந்து பேசி அது வந்து ஒரு பஞ்சாயத்தாக போச்சு. அதை பற்றி நம்ம கிளியராக பேசுவோம். ஸோ இப்போ ப்ரோமோ வைஸ் பார்க்கும்பொழுது நாமினேட் செய்யப்பட்ட நபர்கள் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யா, கானா வினோத், கமருதீன், பார்வதி, சுபிக்ஷா, அப்புறமா சபரி நாமினேட் ஆகிறார். இன்னும் யாரெல்லாம் நாமினேட் ஆகுறாங்க அப்படிங்கிறத நம்ம நாமினேஷன் ப்ராசஸ் நடந்து முடிஞ்ச பிறகு தான் தெரியும்.
என்னை கேட்டால் ஹால் ஹவுஸ் நாமினேஷன் நடக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பன் நாமினேஷன் போது ஒரு ஓட்டுமே கன்சிடரில் எடுத்துக்கப்படும். எல்லாருமே நாமினேஷனில் வருவாங்க. இந்த வாரம் சுபிக்ஷா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விக்கல்ஸ் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப கடினமான, இது அவங்கள ட்ரிகர் பண்ணுறதுக்கு தானே அவர் பயன்படுத்துகிறாரு. ஈ சக்சீடட். ஃபைனலாக அவங்க பிரேக் ஆகி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதானே உங்களுக்கு தேவை, பண்ணுங்கள், பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது நான் அரவிந்தன்.